கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதங்கிறது உபய மாதம். இந்த உபய மாதத்தில் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதாவது கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா இது உபய மாதமாக இருக்கிறதுனால. பங்குனி மாதம் 16ஆம் தேதி யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. அன்றைய தினம் புதுசாக அடுத்த வருஷம் இந்த மாதத்தோட இந்த பஞ்சாங்கம் முடியுது இல்லையா, குரோதி வருஷத்துடைய பஞ்சாங்கம் முடியுது. அடுத்த மாதம் சித்திரை மாதம் வந்து புது பஞ்சாங்கம் வரும், அதாவது விஸ்வாவசு வருடம். அந்த வருடத்துடைய பஞ்சாங்கம் வாங்கி பூஜை செய்து அன்றைய தினத்திலிருந்து பஞ்சாங்கம் படிப்பதற்கு சிறப்பு. யுகாதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 23ஆம் தேதி ராம நவமி. அன்றைய தினம் குறைந்தபட்சம் ஒரு 108 தடவையாவது ராமநாமம் சொல்ல வேண்டும். அன்றைய தினம் 108 ராமநாமம் குறைந்தபட்சம் சொல்லும் பொழுது நம்மளுடைய சகல பாபங்களும் தோஷங்களும் விலகும். ராம நாமம் சொல்வதால் என்னன்னா டபுள், அதாவது ஆஞ்சநேயருடைய அனுகூலமும் ஆஞ்சநேயருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயருடைய அருள் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபடலாம். ஆக அன்றைய தினம், அதாவது பங்குனி மாதம் 23ஆம் தேதி ராமநவமி அன்று ராமநாமம் சொல்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 28ஆம் தேதி பங்குனி உத்திரம். அதாவது தெய்வங்களுடைய திருமணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தன்று தான் நடந்திருக்கும். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. எல்லா முருகன் கோயிலும் விசேஷமாக இருக்கும். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் சம்பந்தமான தடைகள் விலகி திருமணம் விரைவில் கைகூடி வரும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா சனி பெயர்ச்சி. பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி. அஷ்டமச்சனி கடந்த 2.5 வருஷமா அஷ்டமச்சனியோட பாதிப்பில் இருக்காங்க கடகராசிக்காரங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்கிறாங்க இல்லையா. 7.5 நாட்டு சனி 7.5 வருஷம் கெடுபலன் எப்படி மெதுவாக செய்யுமோ அதை வேகமாக செய்யக்கூடிய அஷ்டமச்சனி இல்லையா. இந்த அஷ்டமச்சனி இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதியோட முடியுது. இதை வந்து சனி பெயர்ச்சி பலனா கடகராசிக்கு தனி பதிவில் பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன். இந்த மாதம் முழுவதும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், பாக்கிய ஸ்தானம், அதே போல் உயர்கல்வி ஸ்தானம் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக தந்தை கிரகம் சூரியன், தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம். அப்போ போய் சூரியன் உட்காருன்னா அந்த தந்தை ஸ்தானத்தில் தந்தை கிரகம் சூரியன் உட்கார்றார் அப்படின்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல் 2ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்காருங்கும்போது 2ஆம் இடம் வருமானம், பணம், 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், அந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், தேவைக்கேற்ற வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 9ல் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடங்கிறது என்ன, இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதே போல் ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி, இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியும். அதே போல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 3க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். அவரும் 9ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்னா நீச்சமாய் சஞ்சரிக்கிறார். புதன் மீனத்தில் நீச்சம். அதோட இல்லை, நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பார் சுக்கர் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால. அதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 1ஆம் தேதி வக்கரத்தில் இருப்பார் 24ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு கிரகம் நீச்சமாயி வக்கரமான உச்ச பலனை செய்யும், உச்சமாயி வக்கரமான நீச்ச பலனை செய்யும் இல்லையா. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா புதன் வலிமையாகவே இருப்பார். ஏன்னா நீச்சமாயி வக்கரமாகிறார், உச்ச பலனை செய்யும், நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கார். ஆக புதன் வலுவான நிலையில தான் இருக்காரு. அப்போ 3ஆம் இடங்கிறது நான் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து 3ஆம் இடம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய காரியம் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஒப்பந்தம், கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது கீர்த்தி இல்லையா. அப்போ தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. அதே போல் 12ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கார் அப்படின்னா தந்தைக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அடுத்ததாக அதே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். சகல லாபம், அதான் 11ஆம் இடம். இந்த 4க்கும் 11க்கும் கூடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் தான் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார். உச்சமாகி சஞ்சரிக்கிறார். உச்சமாகி வக்கரமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு உச்ச கிரகம் உச்சமாகி வக்கரமான என்ன நீச்ச பலனை செய்யும் இல்லையா? அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாக இருப்பார். உச்சமாக இருக்கார் அப்படின்னாலும் கூட வக்கரகதியில் இருக்கார் இல்லையா? அப்போ இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமையில், இந்த மாதம் முழுவதுலாவே வக்கரமாக தான் இருப்பார். இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகைப்பூ வாங்கி வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிரன் மிக மிக அனுகூலமான பலன்களை செய்வார். ஏன்னா வச்சுக்கோங்க, 11ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி 11, 9 எப்பெல்லாம் சேருதோ சம்மந்தப்படுதோ அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கார் அப்படின்னா, ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கார் அப்படின்னா, அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, இதன் மூலமாக அனுகூலங்கள், புதிய வீடுகள், அதாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அதே போல் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும். 11ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, சித்தப்பா வகையிலே அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதே போல் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம், அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே உச்சவக்கரமாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் பெருகும். சுப நிகழ்ச்சிகள், திருமணம் கைகூடி வரும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, பூர்வ புண்ணிய ஸ்தானம். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 19ஆம் தேதி வரை. பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 12ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா விரயங்கள், அதாவது குழந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டிலே வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னா தொழிலுக்காக, அதாவது புதிய தொழில் தொடங்குறதோ இல்லை தொழில் சம்பந்தமான செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் 19ஆம் தேதி வரை தான். 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். ஆனால் நீச்சமாகி சஞ்சரிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு, இந்த கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். இப்போ அவர் போய் 12ல் இருக்கார், அடுத்தது உங்கள் ராசியில் நீச்சமாகிறார் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு. அப்போ ஏற்கனவே சுக்கிரனுக்கு மகாலட்சுமி வழிபாடு, இப்போ முருகப்பெருமான், செவ்வாயோடைய அதிதேவதை முருகப்பெருமானுக்கு இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமான், அதாவது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, அதே போல் கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும், அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரியான அனுகூலமான பலன்கள் நடக்கும். ஆக முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக இல்லைன்னா பங்குனி உத்தரத்தன்றாவது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயும் உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களையே தருவார். ஆக இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் வலுவடைகிறது, 9ஆம் இடம் வலுவடைகிறது, அதிர்ஷ்டஸ்தானம் வலுவடைகிறது. அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடும். உயர்கல்வி, கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம், பாக்கியம் சேரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.